வெல்கம் டு சாந்தி உலகம். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஸ்பைசியான மெது போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போண்டா சூப்பராக சாஃப்டாக வரும். நீங்கள் பட்டர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வனஸ்பதியும் எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட பட்டர் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்க்கவே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நம்ம அந்த பேக்கிங் சோடாவோட சேர்த்து. நெக்ஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி நைஸ் பவுடராக எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை, காய வச்சது தான் இருக்குது. அதனால் நான் நொறுக்கி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும். மெது போண்டாவில் மாவு தான் அதிகமாக இருக்கும், வெங்காயம் கம்மியாக சேர்த்தா போதும். நான் இது கூடவே இன்றைக்கி காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி பெருஞ்சீரகமும் ஜீரகமும் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 10 போல் முந்திரி பருப்பை பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று போல் நசுக்கி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அட் அ டைமில் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா இதில் நிறைய மாவு சேர்த்துருக்கதால பெருசாக உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா உள்ளே வெந்து வராது. இந்த சைஸுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். வாங்க அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட முக்கியமாக உருண்டைகளை போட்ட பிறகு அடிக்கடி இதை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்படி திருப்பி விடும்போது நம்ம மாவு அதிகமாக சேர்த்துருக்கோம்ல, அப்போ தான் ஈவனாக குக் ஆகி வரும். குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இதை ஒரு டீயோட என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.